மீன் குழம்பு செய்ய நான் மீன் வறுத்த எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போன பிறகு ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கிண்டிட்டு, நான் இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். நம்ம எந்த காய் போடுறோமோ அதை இதோடு போட்டு நல்லா கிண்டி மூடி போட்டு 5 நிமிஷம் எடுத்தோன்னா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு எண்ணெயிலே நல்லா கிண்டுனா பச்சை வாசனை போயிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் 1.5 பெரிய நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருக்கேன். அதை நல்லா ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு தேவையான உப்பு பார்த்துக்கிறலாம். இப்போ மீன் நான் பெரிய கிழிச்ச மீன் தான் எடுத்திருக்கேன். மீனை போட்டு நல்லா 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சாதான் மீனில் உப்பு மிளகாலாம் சாரம், மீனும் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒரு சுற்று நல்லா குறைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் மீனை போட்டோன்னா மீன்லேயும் ஒன்றும் சாராது, குழம்பும் நல்லா இருக்காது.